பகவத் தியான சோபானத்திலே 2 சோபானங்கள் இருக்கின்றன. சோபானங்கள் என்றால் படிக்கட்டுகள். பெருமாளுடைய திருவடியில் இருந்து ஆரம்பித்து திருமுடி வரைக்கும் நாம் ஏறி போகிறோம். அந்த படிக்கட்டிலே இன்றைக்கு திருமுக மண்டலம் என்கிற படிக்கு வந்திருக்கிறோம். இன்னொன்று அஷ்டாங்க யோகத்திலே யம நியமாதிகளிலே ஆரம்பித்து கடைசி 8 படிக்கட்டுகளிலே போகிறோம். இன்றைக்கு தியானம் என்கிற 7வது படிக்கட்டுக்கு வந்திருக்கிறோம். தியானம் என்றால் மனசிலே கெட்டியாக ஒட்டி கொள்வது என்பது. அதுதான் ஸ்வாந்தே காடம் வில்லகதி மம என்று இன்றைய ஸ்லோகத்திலே வருகிறது. பெருமாளுடைய திருமுக மண்டல வர்ணனை இப்பொழுது ரங்கநாத பெருமாளுடையது. சாபிப்ராய ஸ்மித விகசிதம் சாருபிம்பாதரோஷ்டம் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்யம் காந்தம் வக்ரம் கனகதிலகா லங்கிருதம் ரங்கபர்த்துः ஸ்வாந்தே காடம் விலகதி மம ஸ்வாகதோதாரநேத்ரம். இங்கே பெரிய பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கு 6 விசேஷணங்கள் இருக்கின்றன, அடைமொழிகள். முதலாவது சாபிப்ராய ஸ்மித விகசிதம் என்பது பெருமாளுடைய முகத்திலே முதலிலே நமக்கு தெரிவது அவருடைய புன்சிரிப்பு. ஸ்மிதம் என்றால் புன்சிரிப்பு, புன்னகை, மந்தஹாசம். பெருமாளுடைய சிரிப்பை, மந்தஹாசத்தை நாம் சேவிக்கும் பொழுது அது சாபிப்பிராயம் என்று நமக்கு புரிகிறது. சாபிப்பிராயம் என்றால் அந்த புன்சிரிப்புக்குள்ளே அடங்கிய கருத்து ஒன்று இருக்கிறது. அது அந்த புன்சிரிப்பு நமக்கு ஏதோ ஒரு தகவலை தெரிவிக்கிறது. அதில் ஒரு அபிப்பிராயம், ஒரு ஆசயம், ஒரு கருத்து, ஒரு தாத்பரியம் இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட ஸ்மிதம் அது. அது என்ன அபிப்பிராயம் என்பது சேவிப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு மாதிரியாக கூட தோன்றலாம். ஆனால் எல்லாருக்கும் அந்த புன்சிரிப்புக்குள்ளே ஒரு கருத்து இருக்கிறது என்பது மட்டும் எல்லாருக்கும் தெரிகிறது, ஒரே மாதிரியாக இல்லாவிட்டாலும். அது என்னென்ன கருத்து என்பதிலே ஓரிரண்டை இந்த ஸ்லோகத்திலேயும் பார்க்கிறோம், மற்றவற்றை நாமும் ஊகித்துக் கொள்ளலாம், பார்க்க போகிறோம். அந்த ஸ்மிதம் புன்சிரிப்பினாலே முகம் மொத்தமே விகசிதமாக இருக்கிறது, மலர்ந்திருக்கிறது. முகம் ஒரு புஷ்பம் போல இருக்கிறது. அந்த புஷ்பம் மலர்ந்தார் போல இருப்பதற்கு காரணம் அந்த புன்சிரிப்பு. சாருபிம்பாதரோஷ்டம். அதற்கடுத்தபடியாக திருமுக மண்டலத்திலே நமக்கு சேவை சாதிப்பது அவருடைய உதடுகள். அதரோஷ்டம். அதரம் என்றால் கீழ் உதடு, ஓஷ்டம் என்றால் உதடு. இங்கே கீழ் உதடை தனியாக சொல்லிவிட்டபடினாலே ஓஷ்டம் என்பது இங்கே மேல் உதடு. அதரோஷ்டம் 2 உதடுகள் இருக்கின்றனவே, அவை சாருபிம்ப. பிம்பம் என்று கோவை பழத்துக்கு பெயர். அது செக்க செவேல் என்று இருக்கும். நிறத்துக்கு அதை ஒப்பிடுவது வழக்கம். ஆழ்வார் சூத்திகளிலேயும் கூட கோவை கனி போல வாய் என்று வரும். திருப்பவளம் என்று பவளத்தையும் ஒப்பிடுவது வழக்கம் நிறங்காரணமாக. சாரு அழகான பிம்ப கோவை பழம் போன்ற உதடுகள். அது 2வதாக நமக்கு திருமுக மண்டலத்திலே சேவை சாதிக்கின்றன. 3வது துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்யம். 3வதாக நாம் அங்கே அனுபவிப்பது ஆபிமுக்கியம் என்பது. ஆபிமுக்கியம் என்றால் முகம் கொடுத்தல் என்று. நாம் போகும் பொழுது நம்மை வரவேற்கும்படியாக நம்முடைய ஆகமனத்தை அபியுபகமம் பண்ணும்படியாக ஒரு ஆபிமுக்கியம், முகம் கொடுத்தல். முகம் கொடுக்காதவர்கள், முகம் திருப்புபவர்கள் எல்லாம் இருப்பார்கள். ஆனால் ரங்கநாத பெருமாள் எல்லா சேவார்த்திகளுக்கும் ஆபிமுக்கியத்தை பண்ணுகிறார். அந்த ஆபிமுக்கியம் தூரதத்த
ஆபிமுக்கியம், தூரத்திலிருந்தே அதை கொடுத்து விடுகிறார். அதாவது நாம் திருக்கோபுர வாசல் செல்லும் பொழுதே கூட அந்த ஆபிமுக்கியம் நமக்கு ஆரம்பித்து விடுகிறது. யாருக்கு கொடுக்கிறார் என்றால் ஜனே, ஜனங்களுக்கு. எல்லாருக்கும் என்று சொல்வதற்காக ஜனத்திற்கு என்றார். அதாவது அந்த ஜனம் நிகிருஷ்ட ஜனமா உத்கிருஷ்ட ஜனமா இதெல்லாம் அவர் வித்தியாசங்கள் ஏற்றத்தாழ்வுகள் அவற்றை எல்லாம் பார்ப்பது கிடையாது. ஜனங்களுக்கெல்லாம் ஆபிமுக்கியம் கொடுக்கிறார். அந்த ஜனே என்பதற்கு ஒரு விசேஷனம், துக்காபாய பிரணயினி, துக்கம் நீங்க வேண்டும். அபாயம் என்றால் நீங்குதல் என்ற அர்த்தம். துக்க அபாய, துக்கத்துக்கு ஒரு அபாயம் வர வேண்டும், நீக்கல் வர வேண்டும் என்று பிரணயினி விரும்புகிற ஜனத்துக்கு இவர் ஆபிமுக்கியத்தை கொடுக்கிறார். சொல்ல வந்த கருத்து, துக்காபாயத்தையே இவர்தான் ஏற்படுத்த போகிறார். அதை விரும்பித்தான் ஜனங்கள் இவரிடம் வருகிறார்கள். தங்களுடைய துக்கங்கள் நீங்க வேண்டும் என்ற வேண்டுதலுடன் வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இவர் ஆபிமுக்கியம் கொடுத்து வரவேற்று தன்னுடைய ஆபிமுக்கியத்தை, ஆனுகூல்யத்தை திருமுக மண்டலத்திலேயே காண்பித்து அவர்களுக்கு துக்காபாயம் பண்ண போகிறார் என்று. காந்தம் வக்திரம், காந்தம் என்றால் அழகானது, ஸ்பிருகணீயமானது, மனோகரமானது, ரமணீயமானது, காந்தி கொண்டது என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட வக்திரம் திருமுக மண்டலம். கனக திலகாலங்கிருதம், அந்த முகத்திலே அடுத்ததாக நெற்றி நம் கண்ணில் படுகிறது. அந்த நெற்றியானது தங்கத்தாலான திலகத்தினாலே அலங்கிருத்தமாக இருக்கிறது. அதாவது திலக ஆகாரத்திலே தங்கத்தினாலே ஒரு திருவாபரணம் பண்ணி நெற்றியிலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். நமக்கு அது சேவை சாதிக்கிறது. ரங்க பர்த்துஹு, ரங்கத்தினுடைய பர்த்தா இருக்கிறானே நாயகன், அவனுடைய திருமுக மண்டலம். ஸ்வாகதோதாரணேத்திரம், அடுத்ததாக அவனுடைய திருக்கண்கள். திருக்கண்கள் ஸ்வாகத உதாரமாக இருக்கின்றன. மம ஸ்வாகதா என்று கூட சேர்த்துக் கொள்ளலாம். நான் வரும் பொழுது எனக்கு நல்வரவு தெரிவிக்கும்படியான உதாரமான அழகான பெரிதான நேத்திரம், கண்களை கொண்டது. அப்படிப்பட்ட வக்திரம் திருமுக மண்டலமானது. மம ஸ்வாந்தே, என்னுடைய மனசிலே, காடம் கெட்டியாக, விலகதி ஒட்டி கொண்டு விட்டது, மனசிலே நன்றாக பதிந்து விட்டது. சேவித்து விட்டு வெளியில் வந்த பிறகும் கூட மனசிலே அதுவே எண்ணமாக இருக்கிறது. அவ்வளவு தூரம் அது ஒட்டி கொண்டு விட்டது என்று திருமுக மண்டல வர்ணனம் இன்றைக்கு. இதிலே 6 அடைமொழிகள் இருக்கின்றன, விசேஷணங்கள். 1, அபிப்பிராயத்தோடு புன்னகை மலர்ந்த முகம் என்று. ஸ்வாபிப்பிராய ஸ்மித விகசிதம். 2வது, தாருபிம்பாதரோஷ்டம், அழகிய கோவை பழம் போன்ற உதடுகளை கொண்ட முகம். ஒவ்வொன்றுமே முகத்துக்கு தான் விசேஷனம் வக்திரம் என்பதற்கு. 3வது, துக்காபாய பிரணயினி ஜனே, துக்கம் நீங்க வேண்டும் என்று விரும்புபவனுக்கு தூரதத்தாபிமுக்கியம், தூரத்திலிருந்தே முகம் கொடுக்கிற முகம். ஆபிமுக்கியம் என்ற இடத்திலேயும் ஒரு முகம் வந்திருக்கிறது, முகம் கொடுக்கிறானவன். அப்படிப்பட்ட முகம். காந்தம் வக்திரம், அழகிய முகம் என்பது 4வது. 5, கனக திலகாலங்கிருதம், தங்க திலகத்தினாலே அலங்கரிக்கப்பட்டது. 6வது, ஸ்வாகதோதாரணேத்திரம், ஸ்வாகதம் பண்ணுகிற பெரிய கண்களை கொண்டிருக்கிற முகம். அவன் கண்களாலே நமக்கு நல்வரவு சொல்லிவிடுவான். கண்களே சில சமயம் பேசும்.
அந்த மாதிரியான கண்களை கொண்டவன். இப்பொழுது பகவத் தியான சோபானம் என்பது திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரானை அடி ஒற்றியது என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அமலநாதி பிரானிலே என்ன இருக்கிறது என்றால், வாய் என்ற திருவயவத்துக்கு தனி பாசுரம் இருக்கிறது. செய்யவாயையோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்று. பிறகு கண்ணு என்ற அவயவத்துக்கு தனியாக ஒரு பாசுரம் இருக்கிறது. நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதைமை செய்தனவே என்று. அப்படி இல்லாமல் பகவத் தியான சோபானத்திலே மாறுதலாக வாயும் கண்ணும் நெற்றியும் எல்லாவற்றையும் சேர்ந்த திருமுக மண்டலத்துக்கு ஒரே ஸ்லோகமாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஸ்லோகம் என்பது ஒரு முக்கியமான வித்தியாசமாக இருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே முகத்திலே என்னென்ன இருப்பதாக சொல்கிறார் என்று பார்த்தால் 6 சொல்கிறார் முகத்திலே. முதலாவது முகத்திலே புன்னகை இருக்கிறது. இரண்டாவது முகத்திலே இருக்கிற உதடுகளுடைய வர்ணனம். மூன்றாவது முகத்து நெற்றியிலே இருக்கிற திலகத்தினுடைய வர்ணனம். நாலாவது முகத்திலே இருக்கிற நேத்திரம் என்கிற கண்களுடைய வர்ணனம். இந்த 4 உப அவயவங்களாலே 4 விசேஷணங்கள் கிடைத்தது. அது தவிர ஆபிமுக்கியம் காந்தி என்று 2 பண்புகள். ஆபிமுக்கியம் நேர் எதிர்கொள்ளல், காந்தி மிளிர்ச்சி. இந்த இரண்டாலே மேலும் 2 விசேஷணங்களை சொல்லி முகத்திலே இந்த 6ஐத்தான் வர்ணிக்கிறார். இதிலே முதலாவது சாபிப்ராய என்பது, இவருடைய புன்னகையிலே ஏதோ ஒரு அபிப்பிராயம் புதைந்திருக்கிறது. அது என்னவாயிருக்கும் என்று நாமே பார்த்து கொள்ள வேண்டும். அவரவர்களுக்கு ஒவ்வொன்று தோன்றலாம். அதிலே இந்த வியாக்கியாதாக்களுக்கு என்ன தோன்றி இருக்கிறது என்றால், அந்த புன்னகையை பார்க்கும் பொழுது சேவிக்க வந்தவன் ஏதோ ஒரு வேண்டுகோளோடே வருகிறான். ஆஸ்ரிதனாய் இருக்கிறவன் ஏதோ ஒரு அபேட்சை பண்ணுகிறான். அவனுடைய அபேட்சையை நாம் நிறைவேற்றி வைப்போம் என்கிற அபிப்பிராயம் அந்த புன்னகையிலே தெரிகிறது. நாம் பெருமாளை சேவிக்க போகும் பொழுது நம்முடைய மனசிலே என்ன மனோரதம் இருக்கிறதோ அந்த பெருமாளிடமிருந்து நாம் பெறுவதாக அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய, அதை சூச்சனம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்மிதம், மந்தஹாசம். அதிலிருந்து நமக்கு தெரிகிறது நாம் அந்த காரியம் நிறைவேறப் போகிறது என்று சாபிப்பிராயம் இருக்கிற அபிப்பிராயத்துக்கு இது அர்த்தம். நம்பிக்கை ஊட்டுவது என்று இன்னொன்று. அந்த ஸ்மிதத்தை பார்த்தால் சேவிக்க வருகிறவர்களுக்கு ஒரு விசிரம்பம் ஏற்படுகிறது. பிரார்த்தித்ததை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஸ்மிதம், அல்லது ஸ்வாகதம் பண்ணுகிற ஸ்மிதம். நாம் நமக்கு பிடித்தவர்கள் நம்மகத்துக்கு வரும் பொழுது ஒரு புன்னகை பண்ணுவோமே, என்ன என்றால் நீங்கள் வந்ததிலே எனக்கு மகிழ்ச்சி என்று நாம் புன்னகை பண்ணுவது போல, நாம் பெருமாளை சேவிக்க போவதிலே பெருமாளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை அவர் தன்னுடைய புன்னகையினாலே தெரிவிக்கிறார். வந்தாயா, வா, நீ வந்தது நல்லது என்பது அவருடைய அபிப்பிராயம். நம்மை வரவேற்கிற புன்னகை அது. அல்லது அதில் வேறு அபிப்பிராயமும் இருக்கலாம். அது என்னவாயிருக்கலாம் என்பது 2வது பாதத்திலே இருக்கிற துக்காபாய பிரணயினி என்கிற பதத்திலே தெரிகிறது. நீ துக்காபாய பிரணயியாக வந்திருக்கிறாயே, அதற்காக நான் ஒரு புன்னகை பண்ணுகிறேன். எனக்கு அது அபிமதம். நீ நல்ல காரியம் பண்ணினாய். துக்காபாய பிரணயியானது என்னுடைய புன்னகையை தோற்றுவிக்கும் அளவுக்கு நல்லது என்று என்னுடைய கருத்து. துக்கங்கள் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறாய்.
அதற்கு மற்ற இடங்களுக்கு போகாமல் என்னிடம் வந்து துக்காபாயத்தை யாச்சிக்கிறாய். அதனாலே எனக்கு புன் சிரிப்பு ஏற்படுகிறது. நீ நீ நல்ல காரியம் பண்ணினதுனாலே அதை ஆமோதிக்கிற மாதிரியான சிரிப்பு. சாபிப்பிராய ஸ்மித விகசிதம். சாபிப்பிராயம், உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்ற அபிப்பிராயம் அந்த புன்னகையிலே வெளிப்படுகிறது. நீ இப்பொழுது வந்தாய், இன்றைக்கு வந்தாய், நான் என்றைக்கும் நீ வருவாயா என்று காத்து கொண்டிருக்கிறேன். உன் பெயரை என் பெயராக கருதுகிறேன் என்ற அபிப்பிராயம். உனக்கு ஒரு நல்லது நடந்ததானால், உனக்கு ஒரு பாக்கியம் கிட்டிற்றானால் அது எனக்கே கிட்டினது போல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ எனக்கு சேவார்த்தியாக இன்றைக்கு வந்தது, உனக்கு ஒரு பாக்கியம் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது. அதனாலே உனக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, எனக்கும் தான் மகிழ்ச்சி என்பதை காட்டுவது போல ஒரு மந்தஸ்மிதம் புன்சிரிப்பு, அல்லது அது அனுகிரக சிரிப்பு. நான் இருக்க உனக்கு பயம் எதற்கு? நான் தான் மா சூட்டாக சோகப்படாதே என்று சொல்லிவிட்டேனே. அதை தெளிவிக்கிற மந்தஸ்மிதம் அது. அந்த சிரிப்பு நம்முடைய பயத்தை நீக்குகிற சிரிப்பு. நமக்கு வாஸ்தவத்திலே பெருமாளிடம் போவதற்கு பயம் இருக்கும், இருக்க வேண்டியது பிராப்தமும் கூட. ஏனென்றால் நாம் எல்லாம் பாவிகள். அவன் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் பலன் கொடுக்கிறவன். நாம் புண்ணியத்தை விட அதிகமாக பாவங்களை பண்ணி இருப்பதனாலே ஆர்திராபராஜிகளாக இருக்கிறோம். அவனிடம் நெருங்குவதற்கே கூட பயம்தான் நமக்கு. விதேவத்வத்ப்ரேயாஞ்சனனி பரிபூர்ணாகசிஜனே என்ற ஸ்லோகத்திலே பட்டர் சொல்வது போல, நாம் பண்ணின குற்றங்களுக்கு அவன் எதிரே போய் நிற்பதற்கான தைரியம் கூட நமக்கு வருமா? அப்படி நாம் தயங்கி தயங்கி பயந்திருக்கிற சமயத்திலே சற்று தூரத்தில் இருந்து பார்த்தால் அவன் தூரதத்த அபிமுக்கியமாக இருக்கிறான். அபிமுக்கியமாக இன்னும் சற்று நெருங்கி பார்த்தால் சாபிப்பிராய ஸ்மித விகசிதமாக இருக்கிறான். நீ பயப்பட வேண்டாம், உனக்கு நான் அனுகிரகம் பண்ண காத்திருக்கிறேன் என்பதை தன்னுடைய புன்சிரிப்பிலே தெரிவிக்கிறான். ஆஹா, இவ்வளவு அபிப்பிராயங்களும் அடங்கி இருக்கின்றன பெரிய பெருமாளுடைய புன்சிரிப்பிலே. சாபிப்பிராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம். அடுத்ததாக திருப்பவழங்கள். உதடுகளை திருப்பவழங்கள் என்று சொல்வது வழக்கம். பவழம் போல இருப்பதாலே அதற்கே பவழம் என்று பெயர். அதனுடைய வர்ணனம் சாரு பிம்பாதரோஷ்டம் என்பது. அதை சாரு தனிப்பதம், பிம்பாதரோஷ்டம் தனிப்பதம் என்று வைத்துக் கொள்ளவும் இடம் இருக்கிறது. சாரு என்றால் அழகேது, அழகானது, பிரகணீயமானது என்று. காந்தம் என்று இன்னொன்று இருக்கிறது, அதே அழகானது என்ற அர்த்தத்தை தருவதற்கு சாருவாக இருக்கிறது, காந்தமாக இருக்கிறது என்று. அந்த பிம்பாதரமானது ஸ்மித விகசிதம் என்ற இடத்திலே ஸ்மிதம் என்கிற பதத்துக்கு உரையிலே 2-3 வியாக்கியாத்தாக்கள் அதை வர்ணித்திருக்கிறார்கள். ஸ்மிதம் என்றால் என்ன என்று. ஸ்மிதம் என்றால் புன்சிரிப்பு என்று அர்த்தம் சொல்லியாயிற்று. ஆனால் சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரங்களிலே ஒவ்வொரு அவயவமும் எப்படி இருக்க வேண்டும் என்று வர்ணித்திருக்கிறார்கள் அல்லவா. நமக்கு அது சுலபமாக கிடைக்கக்கூடிய இடம் வால்மீகி ராமாயணத்திலே சுந்தர காண்டத்திலே சீதையிடம் பேசும் பொழுது ராமன் எப்படி இருக்கிறான், அவனுடைய திருமேனியினுடைய அழகு எப்படி இருக்கிறது என்பதை ஹனுமான் வர்ணிக்கிற அந்த இடம். ஸ்மிதம் புன்சிரிப்புக்கு அவர்கள் லட்சணம் சொல்லி இருக்கிறார்கள். ஈஷத் விகசிதைர் கண்டைஹி கடாக்ஷை சௌஷ்டவான் விதைஹி அலக்ஷிதத்விஜம் தீரம் உத்தமானாம் ஸ்மிதம் பவேதி. உத்தம புருஷர்களுக்கு ஒரு புன்னகை ஏற்பட்டதானால் அது எப்படி இருக்கும் என்றால்
அந்த புன் சிரிப்பானது உதட்டிலே மட்டும் இல்லை, பக்கத்திலே இருக்கிற கன்னத்திலே, சற்று மேலே இருக்கிற கண்களிலே, உதட்டுக்குள்ளே இருக்கிற பல்லிலே, எல்லாவற்றிலும் அந்த சிரிப்பினுடைய தாக்கம் நமக்கு தெரியும். சிரிப்பு என்று ஒன்று மந்தகாசம் ஏற்படும் பொழுது அருகில் இருக்கிற அவயவங்களிலெல்லாம் மாறுதல் தெரியும். எப்படி மாறுதல் தெரியும்? கன்னங்களுக்கு என்ன ஆகும் என்றால், கண்டம் என்றால் கண்டப்பகுதி, கபோலம் என்றும் சொல்வார்கள். ஈஷத்தை கொஞ்சம் விகசிதைஹி மலர்ந்திருக்கும். அதாவது சிரிக்காத சமயத்திலே கன்னம் ஓரளவு ஒட்டி இருக்கலாம், சிரிக்கும் பொழுது அந்த கன்னமானது சற்று பெரிதாகும், ஈஷத் விகசிதமாகும். பிறகு கண்ணிலே இருக்கிற பார்வையிலே மந்தஹாசத்தின் போது தானாகவே, அதாவது உதட்டிலே சிரிப்பு வரும்பொழுது கண்ணிலே தானாகவே சில மாறுதல்கள் ஏற்படும். என்ன மாறுதல் என்றால், கடாட்சை சௌஷ்டவான்விதைஹி. சுஷ்டு என்றால் நல்லது என்ற அர்த்தம். சௌஷ்டவம் என்றால் நல்லதான தன்மை. நல்ல கடாட்சமானது அந்த கண் பார்வையிலிருந்து வெளிப்படும் மந்தஸ்மிதத்தின் பொழுது. அதற்கடுத்தது பற்கள். வாஸ்தவத்திலே பற்கள் உதட்டுக்குள்ளே இருப்பவை வெளியில் தெரியவே தெரியாது. வாய் விட்டு சிரிக்கும் பொழுதுதான் பற்கள் தெரியும், சத்தம் வரும். இந்த ஈஷத் ஸ்மிதம் என்று ஒன்று இருக்கிறதே, அந்த சமயத்திலே பற்களும் கண்ணுக்கு தெரியாது, அங்கிருந்து எந்த சத்தமும் கிளம்பி வராது. அலக்ஷிதத்விஜம் என்று இதை சொல்லுகிறார். தீரம், சிரிப்பு தீரமாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும். அந்த சிரிப்பை நாம் சேவிக்கும் பொழுதே இவன் பரத்வம் கொண்டவன், நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் என்று நமக்கு தெரியும். உத்தமானாம் ஸ்மிதம் பவேத். இது பெருமாளுடைய ஸ்மிதத்துக்கு மாத்திரம் வர்ணனம் கிடையாது. உத்தம புருஷர்கள் யாருக்கும் இந்த மந்தஸ்மித வர்ணனம் என்பது இப்படித்தான் இருக்கும் என்று ஸ்மிதத்துக்கு லட்சணம் சொல்லி இருக்கிறார்கள் சாஸ்திரங்களிலே. அப்படிப்பட்ட ஸ்மிதத்தினாலே விகசிதமான முகத்திலே பிம்பாதரம் இருக்கிறது. கோவை பழம் போன்ற உதடு. இங்கே பிம்பாதரம் என்று உவமை வந்துவிட்டது. உவமை வந்திருக்கிற இடங்களிலெல்லாம் உவமையோ உருவகமோ திருஷ்டாந்தமோ ஒரு இடத்துல கொடுத்தாரானால் ரசிகர்கள் என்ன பண்ணுவார்கள்? முதலிலே அது எப்படி பொருந்துகிறது, எதற்காக கோவை பழத்தை இங்கே உதட்டுக்கு திருஷ்டாந்தமாக கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்ப்பார்கள். பல இடங்களிலே கோவை பழம் உதட்டுக்கு திருஷ்டாந்தமாக வருகிறது. எல்லா இடங்களிலும் பொருத்தமாக இந்த மூன்றைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மூன்று சாதிருஷ்யங்கள், ஒப்புமைகள் கோவை பழத்துக்கும் உதடுகளுக்கும். அதிலே முக்கியமானது, முதலானது, மூன்று கூட வேண்டாம், இந்த ஒன்றே போதும் என்று நினைக்கும்படியானது செக்கச்சவேல் என்கிற நிறம். எத்தனையோ பழங்களுக்கு பழுத்த நிலையிலே வேறு நிறம் வரும். காயாக இருக்கும் பொழுது பச்சை நிறத்தில் இருப்பது, மாம்பழத்துக்கு மஞ்சள் நிறம் வரலாம், வெவ்வேறு பழங்களுக்கு வெவ்வேறு நிறம் வரலாம். கோவை பழத்துக்கு நாம் பார்க்கக்கூடியதுதான் அதற்கு சிவப்பு நிறம், மிகவும் செக்கச்சவேல் என்று இருக்கிறது. அந்த நிறம் இந்த உதட்டுக்கும் இருக்கிறது. உதடும் செக்கச்சவேல் என்று இருக்கிறது. அதனாலே பிம்பாதரம் என்று சொல்கிறோம். முக்கியமான சாதிருஷ்யம் இந்த வர்ண சாதிருஷ்யம்தான். அதற்கு மேலே வேறு சில ஒப்புமைகளும் நாம் தேடிக்கொள்ளலாம். இரண்டாவது, சுவைக்க தூண்டுவது என்று. கோவை பழம் என்பது சாப்பிடக்கூடிய ஒரு பழம், அதற்கு சுவை இருக்கிறது. இந்த பெருமாளுடைய உதடுகள் கூட சுவை கொண்ட பழங்கள் போல இருக்கின்றன. மூன்றாவது, ஈரப்பசை கொண்டது என்று. செக்க செவேல் என்று எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கலாம், ஆனால் அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் பழங்களுக்கு இருப்பது போல ஒரு ஈரப்பசை இருக்குமோ? இருக்காது.
ஆனால் உதடுகளுக்கு சதிருஷமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், உதடுகளிலே ஈரப்பசை இருப்பது போல ஈரப்பசை கொண்டதை சொல்ல வேண்டும். அது கோவை பழத்துக்கு இருக்கிறது. ஆக இந்த 3 வித ஒப்புமைகளாலே பிம்பாதரமாக இருக்கிறது. பிம்பம் சிவந்தது போலே அதுவும் சிவந்திருக்கிறது. பிம்பம் என்றால் கோவை கனி. கோவைப்பழம் சுவைக்க தூண்டுவது போலே இதுவும் சுவைக்க தூண்டுகிறது. கோவைப்பழம் ஈரப்பசை கொண்டது போலே இதுவும் அப்படி இருக்கிறது. 3 பொருத்தங்கள் பார்த்தோம் கோவைப்பழத்துக்கும் உதடுகளுக்கும். இப்பொழுது கோவைப்பழம் போன்ற உதடு என்ற உவமை இருக்கிறது. நாம் அடுத்ததாக என்ன கவனிக்கிறோம்? இதுவரையில் பார்த்த எல்லா ஸ்லோகங்களிலேயுமே உவமை இருந்தது என்பதை இப்பொழுது கவனிக்கிறோம். பாதாம்போஜம் என்ற ஸ்லோகத்திலே பாதமானது அம்போஜம் போல தாமரை போல என்று சொன்னார். அந்த ஸ்லோகம் மொத்தத்திலும் அது எந்தெந்த விதங்களிலே அம்போஜம் போல என்பதை வர்ணிப்பதாக அமைந்தது. ஸ்ருதி பரிமளம் என்று ஆரம்பித்து இதற்கும் பரிமளம் உண்டு, அதற்கும் பரிமளம் உண்டு, இதுவும் மௌலி சேவியம் அதுவும் மௌலி சேவியம் என்று ஒவ்வொன்றாக. அதற்கடுத்ததாக கணுக்கால் காந்தி லீலா கலஹாச்சி என்று காந்தியை வைக்கிற கலாச்சி பாத்திரம் போல என்று அங்கேயும் ஒரு உவமை சொல்லியாயிற்று. அடுத்ததாக தொடைகளுக்கு வரும்பொழுது ஊருவானது ஊருத்வங்கமானது கதளிகாஸ்தம்ப சம்பாவனீயம் என்று வாழைத்தண்டாக கருதத்தக்கது என்று அங்கேயும் உவமை சொல்லியாயிற்று. அடுத்ததாக நாபி அது ரம்யாவர்த்தி சஹச்சரி என்று ஆவர்த்தம் போல இருக்கிறது, நீர்ச்சுழல் போல இருக்கிறது என்று அதற்கும் உவமை உண்டு. அடுத்ததாக போன ஸ்லோகத்திலே பாஹு பிரார்த்தனா பாரிஜாத்தம், பாரிஜாத்த மரம் போலே இருக்கிறது பாஹு என்று. கேட்டதையெல்லாம் கொடுப்பது என்பது அங்கே முக்கியமான சாதிருஷ்யம். அது தவிர மரத்தினுடைய கிளைகள் போலவே பெரிசாக தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று. அந்த வரிசையிலே இன்றைக்கு உதடு வந்திருக்கிறது. தாரு பிம்பாதரோஷ்டம் என்பது உதடு கோவைப்பழம் போலே இருக்கிறது சாருவாக என்று. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஒரு உவமை இருக்கிறது. அந்த உவமை எப்படியெல்லாம் பொருந்துகிறது என்று ரசிகர்கள் அங்கங்கே பார்த்து கொள்ள வேண்டும். துக்காபஹய பிரணயினி ஜனே, துக்கம் என்பதற்கு அர்த்தம் ஒன்றுதான். சுகம் என்பதற்கான எதிர்ப்பதமான துக்கம், விஷாதம், வருத்தம், துயரம், துன்பம் என்று. அபாயம் என்பதற்கு இந்த இடத்திலே ஒரே ஒரு அர்த்தம்தான், நீங்குதல், அபகச்சதி என்று என்ற பதத்தோடு சம்பந்தப்பட்டது. நீக்கம், போய்விடுதல் என்பது. பிரணய என்ற அந்த சப்தத்துக்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, பிரணயம் என்பது ஆசை, அன்பு, காமம். பிரணயி என்றால் அந்த ஆசையை உடையவன். இன்னொன்று பிரணயம் என்றால் யாஜ்ஞா, யாச்சகம், பிச்சை எடுத்தல், இறங்குதல் என்று. இப்பொழுது இந்த இடத்திலே யாச்சித்தல் என்கிற அர்த்தமே அதிகமாக ஒட்டி வருகிறது. தன்னுடைய துக்கங்களுக்கு அபாயம் நீக்கமானது வேண்டும் என்று யாச்சிக்கிற ஜனம், சேவார்த்தி ஜனம், அவர்களுக்கு இந்த திருமுக மண்டலமானது ஆபிமுக்கியத்தை கொடுக்கிறது என்று. இந்த துக்காபாய பிரணயி என்பதற்கு 3 விதமாக அர்த்தம் சொல்லுகிறோம். முதலிலே பெருமாளிடம் பல பேர் வருவதே கிடையாது. துக்காபாயத்துக்காக பெருமாளிடம் யாசிப்பது என்பதே கூட ஒரு நல்ல செயலாயிற்றே. சில ஜனங்கள் அதை பண்ணுவது கிடையாது. இன்னும் சில ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் துக்காபாயம் வேண்டும் என்றே நினைப்பதில்லை. ரொம்ப மோசமானவர்கள்.
துக்கத்தையே கூட சகித்துக் கொள்ளுகிறார்கள், சில சமயம் அதையே கூட ரசிக்கிறார்கள். இந்த சம்சாரம் என்பது பெரிய துக்கமாயிற்றே, இந்த துக்கம் தமக்கு நீங்க வேண்டும் என்று கூட பல பேர் கருதுவதே கிடையாது. இருக்கட்டுமே, அந்த துக்கத்தின் நடுவிலே கூட ஏதாவது இன்பம் இருந்தால் அனுபவித்து போவோமே என்று. பெரியதொரு பிராணாபத்து நடுவிலே தேன் சொட்டு கிடைத்தால் அதை நக்குபவன் போல விஷமதுவாக இருக்கிற இந்த சம்சாரத்தை நீங்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாதவர்கள், இப்படியெல்லாம் இருக்கிறவர்களுக்கு நடுவிலே ஒரு ஜனமானது துக்காபாய பிரணயியாக ஆகிவிட்டார். எனக்கு துக்கம் வேண்டாம் என்று நினைத்து பெருமாளிடம் வந்தால் பெருமாளுக்கு அதனாலே உவப்பு அதிகமாகிறது. இது விஷயமாக கூரத்தாழ்வானுடைய ஸ்லோகம் ஒன்று இருக்கிறது. பஞ்சஸ்தவங்களிலே ஒன்றான ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்திலே இருப்பது. துக்கமனுபூய சுகபிரமேண க்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசே என்று. நான் சில சமயங்களிலே துக்கத்தையே சுகம் என்று நினைத்து அனுபவிக்கிறேன். அப்படி அனுகூலத்தையா வேதனீயம் ஆயிட்டானால் அது சுகம்தானே என்றால் பிறகுதான் தெரிகிறது நாம் துக்கத்தை சுகம் என்று நினைத்து கொண்டிருந்து விட்டோம் என்று. க்ஷுத்ரம், ரொம்பவும் அல்பமான சுகங்கள் வருகின்றன. இந்த அல்பமான சுகங்களை வேண்டாம் என்று ஒதுக்கினால் இன்னும் பெரியதான சுகங்கள் ஆனந்தங்கள் காத்திருக்கின்றன என்று நமக்கு தெரிவதில்லை. க்ஷுத்ரம் சுகம் என்றால் சிற்றின்பம். இன்னும் சில சுகம் இருக்கிறது, ஜுகுப்சித சுகம். ஜுகுப்சா என்றால் அருவருப்பு. அருவருப்போடு கூடின சுகம் நமக்கு கிடைக்கிறது. பன்றி சேற்றிலே புரண்டால் நமக்கு அருவருப்பாயிருக்கிறது, ஆனால் அந்த பன்றிக்கு அது ஜுகுப்சித சுகமாகத்தான் இருக்கிறது. இவ்வாறாக சிற்றின்பத்தையும் துக்கத்துடன் கலந்த சுகத்தையும் அருவருப்போடு இருக்கிற சுகத்தையும் இவையெல்லாம் சுகம் என்று நினைத்து கொண்டு நாம் அவற்றிலே உழன்று கொண்டிருக்கிறோம். துக்காபாயத்தில் பிரணயமே கிடையாது. துக்காபாயத்துக்கான முயற்சியே கிடையாது, விருப்பமே கிடையாது. அப்படி எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த துக்கம் நீங்க வேண்டும் என்று ஒருவனுக்கு பிரணயம் ஏற்பட்டால், ஆசை ஏற்பட்டால், அதுவே அவன் முன்னேற்றத்திற்கு ஒரு படியாகிவிட்டது. இங்கே பிரணயம் என்பதற்கு ஆசை என்று அர்த்தம் சொல்லாமல் வேறு அர்த்தமும் சொல்லலாம். ரத்னமாலா என்கிற கோஷம் தெரிவிக்கிறது பிரணய பிரேம யாஜ்ஞயோகோ என்று. என்ன அர்த்தம் என்றால், பிரணய சப்தத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. பிரேமம் என்பது ஒரு அர்த்தம், யாச்சனா என்பது இரண்டாவது அர்த்தம். பிரேமம் என்பது அன்பு, யாச்சனா என்பது வேண்டுகோள். இப்பொழுது துக்காபாயத்தை, துக்கங்கள் நீங்க வேண்டும் என்பதை பிரணயம் பண்ணுகிறானவன் வேண்டுகோளாக வைக்கிறான் ரங்கநாதனிடம். அப்படிப்பட்ட ஜனத்திற்கு இவர் ஆபிமுக்கியம் கொடுக்கிறார். பிரணயம் என்கிற பதம் பல இடங்களிலே வந்திருக்கிறது. நாம் காதல் என்றுதான் அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதற்கு. ஆனால் அதே பதம் யாச்சகத்தையும் கூறும் என்கிற தகவலானது இப்பொழுது இந்த கோஷத்தில் இருந்து புதிய தகவலாக இருக்கிறது. நம்மில் பல பேருக்கு அந்த இரண்டாவது அர்த்தம் இருப்பது தெரியாது. ஆனாலும் கூட கோஷமே அதை காண்பித்து விட்டது. துக்காபாய பிரணயி என்கிற இடத்திலே அந்த இரண்டாவது அர்த்தம் நன்றாக ஒட்டி வருகிறது. தன்னுடைய துக்கம் நீங்க வேண்டும் என்று எவன் வேண்டுகோளை ரங்கநாதனிடம் முன்வைக்கிறானோ அவனுக்கு ஆபிமுக்கியம் தருகிறது இந்த திருமுக மண்டலம் என்று. காந்தம் வக்ரம் கனக திலகாலங்கிருதம். பெருமாளுடைய நெற்றி சேவையாகிறது. நெற்றியிலே
தங்கத்தாலான திலகத்தை ஆபரணமாக அணிவித்திருக்கிறார்கள். ரங்கநாதனுடைய நெற்றியிலே கனக திலகம் இருக்கும் அல்லது கஸ்தூரி திலகம் இருக்கும். கஸ்தூரி என்கிற பரிமள திரவியத்தினாலே திலகாரத்திலே அதை பூசி வைப்பார்கள். ஆனால் நெற்றி திலகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கனக திலகத்தோடு கூட சேவை சாதிக்கிறார்கள். இந்த திலகத்தை அதிகமாக அனுபவிப்பவர் பட்டர். ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்று ஒரு பெரிய ஸ்தோத்திர பாகம். ஏன் பெரியது என்று சொல்கிறேன் என்றால் அதிலே பூர்வ சதகம் உத்தர சதகம் என்று 200 நூறுகள் என்று பெயரே தவிர 100க்கும் மேலேயும் இருக்கின்றன ஸ்லோகங்கள். 200க்கு மேற்பட்ட ஸ்லோகங்கள் பெருமாள் ரங்கநாதனுடைய வர்ணனமாக. அதிலே ஒரு ஸ்லோகம் ஆயத்கிரீடமலிகோல்ல சதுர்த்வபுண்ட்ரம் என்பது. பெருமாளுடைய நெற்றி திருமுக மண்டலத்தை சேவிக்கும் பொழுது பக்கத்திலேயே கிரீட்டம் சேவையாகிறது. அலிகோல்லச தூர்த்வபுண்ட்ரம், ஒரு வண்டு போல அவருடைய ஊர்த்வபுண்ட்ரம் திலகாரத்திலே இருக்கிறது. இப்பொழுது அதே ஸ்ரீ பராசர பட்டரானவர் அதே ஸ்ரீ ரங்கராஜன் விஷயமாக ரங்கநாதாஷ்டகம் என்று ஒரு ஸ்லோகம், ஒரு ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்கிறார். அதிலே முதல் ஸ்லோகம் ரங்கநாதனுடைய திருமுக மண்டலத்தை. ஐதிஹ்யப்படி ஒரு சமயத்திலே பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்திலிருந்து வெளியேற வேண்டி வந்துவிட்டது. அவர் திருக்கோட்டியூரிலே வாசம் பண்ணினார். ஆனால் அவருக்கு ஸ்ரீ ரங்கநாதனுடைய சேவையிலே அத்தியந்தம் ஈடுபாடு இருந்தபடியினாலே அந்த பிரிவை தாங்க முடியவில்லை. நான் என்றைக்கு திரும்பி போய் ரங்கநாதனை சேவிக்க போகிறேனோ என்ற ஏக்கத்தோடு கூட ஒரு ஸ்தோத்திரத்தை எழுதுகிறார். சப்த பிராகார மத்தியே என்று ஆரம்பித்தேன். அதிலே ஒரு ஸ்லோகம் இன்றைக்கு இப்பொழுது பெருமாளுடைய திருமுக மண்டல வர்ணனை. அந்த ஸ்லோகம் இப்பொழுது நாம் பார்க்கிற தேசிக ஸ்லோகத்துக்கு மூலமாக இருக்கிறது. அந்த இதில் இருக்கிற கருத்துகள் தான் அதிலேயும் இருக்கின்றன. கஸ்தூரி கலிதோர்த்வபுண்ட்ர திலகம் கர்ணாந்தலோலேக்ஷணம் முக்தஸ்மேர மனோஹராதரதளம் முக்தா கிரீடோஜ்வலம் பஷ்யன்மானச பஷ்யதோ ஹரருச்சிம் பர்யாய பங்கேருஹம் ஸ்ரீரங்காதிபதே கதானுவதனம் சேவேய பூயோப்யஹம் என்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நிச்சயமாக இங்க சாபிப்பிராய ஸ்மித விகசித்தனுடைய தாற்பயத்தை சொல்லும் பொழுது சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் இங்கேயும் திருமுக மண்டல வர்ணனம் தான் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தானுசந்தானத்தையும் பண்ணி பிறகுதான் தேசிகன் தன்னுடைய ஸ்லோகத்தை அருளி செய்திருப்பார். திருமுக மண்டல வர்ணனத்திலே அங்கே என்னென்ன இருக்கிறது என்றால் இதேதான். முதலிலே திலகம், இரண்டாவது ஈக்ஷணம் என்கிற கண், மூன்றாவது மனோகர அதரதளம் என்கிற உதடு, அதற்கு பிறகு ருச்சி என்கிற காந்தம் வக்ரம், இப்படி இந்த நாளை அங்கே விசேஷமாக சொல்லி இருக்கிறார். திருமுக மண்டலத்திலே உதட்டழகு, கண்ணழகு, திலக அழகு, காந்தி அழகு என்று அதே நாளை இங்கேயும் சொல்லி இருக்கிறார். அபிப்பிராய ஸ்மித விகசித்தத்திலேயும் ஸ்மிதம் என்கிறாரே அதையும் பட்டரும் சொல்லி இருக்கிறார். ஸ்மேர என்கிற பதம் அங்கே அதை உதட்டோடு சொல்லும் பொழுது சேர்த்து சொல்லிவிட்டார். ஸ்மித இங்கே உதட்டுக்கு தனி பதம், ஸ்மிதத்துக்கு தனி பதம் இட்டிருக்கிறார். நாம் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? கஸ்தூரி கலிதோர்த்வபுண்ட்ர திலகம் என்கிற ஸ்லோகத்திலே ரங்கநாதனுடைய திருமுக மண்டலத்தை பராசர பட்டர் வர்ணிக்கும் பொழுது எந்த 5-6 விஷயங்களை சொன்னாரோ அதே 5-6 விஷயங்களை தான் சாபிப்பிராய ஸ்மித விகசித்தம் என்ற இந்த ஸ்லோகமும் வர்ணிக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் சில மாறுதல்களும் இருக்கின்றன. அதிலே ஒரு மாறுதல் இப்பொழுது பார்ப்பது, கஸ்தூரியினாலே பண்ணின திலகம் என்று கஸ்தூரி என்கிற பரிமள திரவியத்தை சொல்லி இருக்கிறார். அங்கே இங்கே கனக திலகம் என்று திருவாபரணமாக பண்ணி இருக்கிற திலகத்தை சுவாமி தேசிகன் சேவித்து இங்கே ஸ்லோகம் இயற்றி இருக்கிறார். கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே என்று ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவத உபக்கிரம ஸ்லோகங்களிலே சேர்த்து சொல்வது, கிருஷ்ணன் எப்பொழுதும் கஸ்தூரி திலகம் அணிந்திருப்பார் என்று. திலகம் ஊர்த்வ புன்றமாக, மேல் நோக்கினதாக, குறுக்காக போகாததாக இட்டுக்கொண்டாக வேண்டும் என்று சாஸ்திரம் விதிக்கிறது. ஊர்த்வ புன்றம் லலாட்டே து சர்வேஷாம் பிரதமம் ஸ்மிருதம். லலாட்டாதிக்கிரமேணைவ, நிறைய புன்றங்கள் இட்டுக்கொள்ள வேண்டும். ஆத்ம புராணம் விதிக்கிறது 12 புன்றங்கள் நாம் எல்லாம் இட்டுக்கொள்ள வேண்டும் என்று. அதிலே ஆரம்பமானது சர்வேஷாம் பிரதமம், 12 புன்றங்களுக்கும் முதல் புன்றமாக. சர்வேஷாம் லலாட்டே, எல்லாருடைய நெற்றியிலும் இருக்க வேண்டியது எது என்றால் ஊர்த்வ புன்றம், மேல் நோக்கி செல்லுகிற புன்றம், திலக அடையாளம் வேண்டும். இந்த பத்ம புராணம் சொன்னது நமக்கெல்லாம், பக்தர்களுக்கெல்லாம் ஹரிபாதா கிருதியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம். பெருமாளுக்கே கூட அலங்காரார்த்தமாக நாம் இந்த திலகத்தை சமர்ப்பிக்கிறோம் ஊர்த்வ புன்றமாக. அதுவும் கூட ஹரிபாதா கிருதியாக சமர்ப்பிக்கலாம், தவறில்லை. ஏனென்றால் புன்றம் என்பது வெவ்வேறு காரணங்களுக்காக இட்டுக்கொள்ளப்படுவது. அழகுக்காக, அலங்காரத்துக்காக என்றும் ஒரு காரணம் உண்டு. மங்களத்துக்காக, சௌபாகியத்துக்காக என்றும் ஒரு காரணம் உண்டு. சுவாமி தேசிகன் சச்சரித்திர ரக்ஷை என்று ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். அந்த சச்சரித்திர ரக்ஷையிலே முக்கியமாக 3 அறிவுரைகளை நமக்கு தருகிறார். 3 அறிவுரைகளுக்கும் தனித்தனியாக 3 அத்தியாயங்கள். அதிலே முதலாவது அறிவுரை சப்த சங்க சக்கர தாரணம் என்று, அதாவது நாம் சமாசிரயணம் பண்ணி கொள்ளுதல் என்று சொல்கிறோமே, பெருமாளுடைய சங்க விலத்தினையையும் சக்கர இலத்தினையையும் நம்முடைய தோள்களிலே பொறித்து கொள்வது என்பது, அதை அவசியம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்பது முதல் அறிவுரை. இரண்டாவது அறிவுரை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற புன்ற தாரணம், திருமண் ஸ்ரீசூர்ணத்தை இட்டுக்கொள்ள வேண்டும் என்று. மூன்றாவது அறிவுரை பகவத் பிரசாத ஸ்வீகாரம், சாப்பிடுகிற வஸ்துவெல்லாம் பெருமாளுக்கு அமுது செய்ய பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டும் என்று 3 அறிவுரைகள் சச்சரித்திர ரக்ஷாவிலே. அதிலே இரண்டாவது அறிவுரை திருமண் இட்டுக் கொள்ள வேண்டும், ஏன் எதற்காக என்பதெல்லாம் விலாவாரியாக விவரமாக தருகிறார். அதிலே 16 காரணங்கள் சொல்லி இருக்கிறார் திருமண் எதற்காக இட்டுக்கொள்ள வேண்டும் என்று. தானாக சொல்லவில்லை, 16 காரணங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் பிரமாண வச்சனங்களை எடுக்கிறார். புராணங்களிலே, ஸ்மிருதிகளிலே ரிஷிகள் எல்லாம் சொல்லி விதித்திருக்கிறார்கள் திருமண் எப்படி இட்டுக்கொள்ள வேண்டும், ஏன் இட்டுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அந்த சச்சரித்திர ரட்சையிலே வருகிறது. அதன்படி பார்த்தால் ஊர்துவமாகத்தான் திலகத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். பிராமணனாக பிறந்தவன் திரியக்காக இட்டுக்கொள்ள கூடாது என்பதற்கான பிரமாணங்களையும் அங்கே சொல்லுகிறார். அதனாலே 16 காரணங்கள் இருக்கிறபடியினாலே அதிலே ஓரிரு காரணங்கள் பெருமாளுக்கு தேவை இல்லாமல் போனாலும் மற்ற காரணங்களுக்காக பெருமாளுக்கும் அலங்காரமாக மங்களமாக திலகத்தை சாத்துவது வழக்கம். கனக திலகாலங்கிருதம் ரங்க பர்த்து. அதற்கடுத்தது 6வது அடைமொழி ஸ்வாகதோதாரணேத்ரம் என்று. ஸ்வாந்தே காடம் விலகதி மம ஸ்வாகதோதாரணேத்ரம். இதிலே மம என்று ஒரு பதம் இருக்கிறது, என்னுடைய என்று. அதை எங்கே அன்வயிப்பது
எல்லாரும் மம ஸ்வாந்தே என்று அன்வயிக்கிறார்கள். அதிலே விவாதம் கிடையாது. ஸ்வாந்தே என்றால் மனசிலே என்ற அர்த்தம். மம என்றால் என்னுடைய மனசிலே அது கெட்டியாக ஒட்டி கொண்டு விட்டது. எது? ரங்கநாதனுடைய திருமுக மண்டலம். தேசிகனுடைய மனசிலே கெட்டியாக ஒட்டி கொண்டு விட்டது என்று. இந்த மம என்பது சுவாந்தே என்பதற்கு முன்னே இல்லாமல் சுவாந்தே என்பதற்கு பிறகு சுவாகத என்பதற்கு முன்னே வந்திருக்கிறது. அதனாலே மம ஸ்வாகத என்று அங்கே அன்வயிப்பது கூட யுக்தம்தான். எனக்கு ஒரு நல்வரவு பண்ணுவது அந்த நேத்திரத்திலே தெரிகிறது. பெருமாளுடைய உதார நேத்திரம் இருக்கிறதே, பெரியதான திருக்கண், அது எனக்கு நல்வரவு கூறுவது போல இருக்கிறது, நல்வரவை தெரிவிப்பது போல இருக்கிறது என்று அங்கேயும் அன்வயிக்கலாம். இதில் அன்வைப்பதா அதில் அன்வைப்பதா என்று சச்சரவு விவாதம் சர்ச்சை தேவையில்லை. இரண்டிலேயுமே அன்வைத்து விட்டு போகலாம். எப்பொழுதும் இரண்டிலே ஒரு பதத்தை அன்வயிக்கலாம் என்று கேட்டால், அந்த பதமானது அந்த இரண்டுக்கும் நடுவிலே போடப்பட்டிருந்தால் அதை முன்னேயும் அன்வயிக்கலாம், பின்வேயும் அன்வயிக்கலாம். சுவாந்தே என்பதற்கு பிறகுதான் மம வந்திருக்கிறது, சுவாகத என்பதற்கு முன்னேதான் மம வந்திருக்கிறது. அப்படி நடுவிலே ஒரு பதத்தை இட்டால் இரண்டு பக்கவாட்டு பதங்களிலேயும் அதை அன்வயிக்கலாம். இதற்கு தேகலி தீப நியாயம் என்று சொல்வார்கள். தேகலி என்றால் ரேழி என்கிற இடைகழி பகுதி. வீட்டினுடைய வாசல் பக்கம் ஒரு பக்கத்திலேயும் வீட்டினுடைய உள் அறைகள் பக்கம் இன்னொரு பக்கத்திலேயும் இருக்கும் பொழுது தேகலி என்பது நடுவிலே இருக்கும். தேகலியிலே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தோமானால் அந்த தீபத்தின் வெளிச்சமானது வீட்டுக்கு உள்ளேயும் கூட பகுதிக்கும் பாயும், வீட்டுக்கு வெளியே வாசல் பகுதிக்கும் பாயும். அந்த நியாயத்திலே, தேகலி தீப நியாயத்திலே, சில சமயத்திலே ஒரு பதத்தை இரண்டு பதங்களுக்கு நடுவிலே போட்டு அது இரண்டிலேயும் அன்வயப்படுத்தும்படியாக அமைந்தால் அது தேகலி தீப நியாயம் என்று பெயர். இதை காகாட்சி நியாயம் என்ற வேறொரு பெயரிலே இதற்கு முன்னேயும் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது மம என்ற பதத்தை தேகலி தீப நியாயத்தினாலே மமஸ்வாகதம் பண்ணுகிற இந்த நேத்திரமானது மமஸ்வாந்தே விலகதி ஒட்டி கொண்டிருக்கிறது என்று இரண்டு இடங்களிலேயும் அன்வயிக்கிறோம். ஸ்வாகதோதார நேத்திரம் என்பது அர்த்த புஷ்டமான ஒரு பதம். இதற்கு நாம் 4 அர்த்தங்கள் சொல்ல போகிறோம். அதிலே ஏற்கனவே சொன்ன அர்த்தம் ஸ்வாகதம் என்றால் நல்வரவு. சு ஆகதம் என்பது ஸ்வாகதம் என்றாகின் சு என்றால் நல்ல, ஆகதம் என்றால் வரவு. ஸ்வாகதம் என்றால் நல்வரவு என்பது மிக லோக பிரசித்தமாக இருக்கிறது. யாராவது நம் மகத்துக்கு வந்தால் நாம் ஸ்வாகதம் என்று சொல்லுகிறோம். ஸ்வாகதம் என்று கிரகத்தினுடைய முகப்பிலே எழுதி கூட வைக்கிறோம். அந்த அர்த்தம் பிரசித்தமான அர்த்தம். இப்பொழுது பிரசித்தம் இல்லாத அர்த்தம் ஒன்று. சு ஆகதம் என்று பிரிக்காமல் ஸ்வ ஆகதம் என்று பிரித்தால், ஸ்வ தன்னிடம் ஆகதம் வந்தவர்கள் ஸ்வாகதர்கள், ஸ்வ தன்னை நோக்கி ஸ்வம் பிரதி ஆகதர்கள், அவர்கள் ஸ்வாகதர்கள். ரங்கநாதனுக்கு சேவார்த்திகளாக நாம் போகிறோமே, நாம் எல்லாம் அவருக்கு ஸ்வாகதர்கள், அவரை நோக்கி வந்தவர்கள். அந்த ஸ்வாகதர்கள் இருக்கிறார்களே சேவார்த்திகள், அவர்களிடம் உதார நேத்திரம் அவருக்கு. அவர்களிடம் உதாரமாக பெருமாளுக்கு நேத்திரம் இருக்கும் என்றால், உதாரம் என்பதற்கு வதான்யம், தானசீலம், கொடையாளியானது, வள்ளலானது என்ற அர்த்தம். அவருடைய நேத்திரமானது ஸ்வாகதர்கள் விஷயத்திலே உதாரமாக இருக்கும். அள்ளி அள்ளி கொடுக்கும் அந்த கண் எப்படி கொடுக்கும் என்றால் அவருடைய கடாட்சத்தினாலே நமக்கு சமிருத்தி ஏற்படுகிறது. அவர் கண்ணு கொடுக்கிற அந்த பார்வை இருக்கிறதே, அது நமக்கு என்னென்னவோ ஸ்ரேயஸ்களை எல்லாம் ஏற்படுத்துகிறது. அதனாலே அந்த நேத்திரமானது உதார நேத்திரமாக இருக்கிறது, கொடையாளியான நேத்திரமாக இருக்கிறது. யாருக்கு? ஸ்வாகதர்களுக்கு.
சுவாகதர்கள் என்றால் ஸ்வம் ஆகதர்கள், உன்னை நோக்கி வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குகிற கண் என்று அர்த்தமாகிறது. சுவாகதோதார நேத்திரம் ரெண்டு அர்த்தம் சொன்னோம். இப்பொழுது நல்வரவை அறிவிக்கும் கம்பீர லோச்சனம் என்று ஒரு அர்த்தம். கம்பீர என்ற பதம் எதற்கு போட்டிருக்கிறது என்றால் உதார. உதார என்றால் ஏதோ ஒரு பெருமை பெற்ற என்று அர்த்தம். பிரசாதம், உன்னுடைய அனுகிரகம் என்னிடம் இருக்கிறது என்பதை நீ வாக்கை திறந்துத்தான் சொல்ல வேண்டும் என்பதில்லை. பேசாமலே கூட அந்த விஷயத்தை எங்களுக்கு அறிவித்து விடுகிறாய் நீ. எப்படி என்றால் அதற்கு இரண்டு வழி வைத்திருக்கிறார் பெருமாள். ஒன்று புன்னகை, இரண்டாவது கண் பார்வை. மிதம் மூலமாகவும் நேத்திரம் மூலமாகவும் தான் நம்மை அனுகிரகிப்பதை தெரிவித்து விடுகிறார். இதை கூட பராசர பட்டர் ஸ்ரீராஜஸ்தவத்திலே சொல்லுகிறார். சம்பாஷமாணமிவ சர்வவசம் வதேன மந்தஸ்மிதேன மதுரேண ச வீக்ஷணேன. மந்தஸ்மிதேன புன்னகையினாலேயும் மதுர வீக்ஷணேன இனிய பார்வையினாலேயும் சம்பாஷமானமிவ நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் போல இருக்கிறது. இதே பெரிய பெருமாள் மூலவர் பற்றித்தான் அவரும் பாடுகிறார் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே. அதைத்தான் இங்கே ஸ்வாகதோதார நேத்திரம் என்கிறார். சாபிப்பிராய ஸ்மிதத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த ஸ்மிதத்திலேயும் ஒரு அபிப்பிராயம் தெரிகிறது, இந்த நேத்திரத்திலேயும் ஒரு ஸ்வாகத பாஷணம் தெரிகிறது. ஸ்வாகதோதார நேத்திரம் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இன்னொரு அர்த்தம் சொல்ல போகிறோம். எனக்கு நல்வரவான கண் மம என்பதை சேர்த்து இன்னொரு அர்த்தம் சு ஆகதம் ஆன நேத்திரம். சு நன்றாக, ஆகதம் வந்திருக்கிற கண். இந்த கண் வந்திருக்கிறது, எங்கே வந்திருக்கிறது? அந்த கண்ணினுடைய நீளத்தை பார்த்தால் கண் ஓரமானது காதை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறது, காது வரைக்கும் விரிந்திருக்கிறது. அதனாலேதான் அது உதார நேத்திரமாக இருக்கிறது. உதாரோ தாத்ரு மகதோஹோ என்று கோஷம். உதாரம் என்றால் வாரி வாரி வழங்குகிறது என்று ஒரு அர்த்தம், பெரிசாக இருக்கிறது என்று இன்னொரு அர்த்தம், பெருமை கொண்டது என்று. இந்த கண் பெரிதாக இருந்து காது வரைக்கும் வந்து விட்டது. கர்ணாந்தலோலேக்ஷணம். பட்டருடைய ரங்கநாதாஷ்டக ஸ்லோகத்திலே இந்த ஈக்ஷணத்துக்கு இருக்கிற இந்த பெருமையைத்தான் சொல்லி இருக்கிறார், கர்ணாந்தம் என்று. காது வரை போகிற கண் அவருக்கு. உதார என்பதற்கும் அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். சு ஆகதம் நன்றாக வந்திருக்கிறது, நன்றாகவும் இருக்கிறது, காது வரை வந்ததாகவும் இருக்கிறது. கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள். இதே பெருமாளுடைய கண்களைத்தான் திருப்பாணாழ்வார் பாடுகிறார். என்ன சொல்கிறார்? கரியவாகின கண்கள், புடை பறந்த கண்கள், மிளிர்ந்த கண்கள், செவ்வரி ஓடின கண்கள், நீண்ட கண்கள், பெரிய கண்கள் என்று 6 அடைமொழிகளை போட்டிருக்கிறார். கரியவாகி என்றால் விழி கருத்திருக்கிறது, புடை பறந்து என்றால் பக்கவாட்டிலேயும் விஸ்திருத்தமாக இருக்கிறது, மிளிர்ந்து என்றால் காந்தி கொண்டிருக்கிறது, செவ்வரியோடி என்றால் கண்ணுக்குள்ளே சிவப்பாக ரேகைகள் இருக்கின்றன, நீண்ட என்றால் காது வரை அது நீண்டிருக்கிறது, பெரிய என்றால் அவர் நம்மை பார்க்கும் பொழுது பெரிதாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட கண்ணை சொல்வதற்கு இங்கே சுஷ்டு ஆகதம், ஸ்வாகதம், அதுவரை நீண்டது, கர்ணாந்தலோலேக்ஷணம் என்ற கருத்து.
முதலிலே என்ன கருத்து சொன்னோம்? பார்க்கும் போதே சுவாகதம் பண்ணினார் போலே இருக்கும் என்று. இப்பொழுது 4 கருத்துகள் ஆயிற்று. சுவாகத என்ற ஒரு பதத்துக்கே உதார நேத்திரம், சுவாகதர்களுக்கு உதாரமான நேத்திரம், அல்லது சுவாகதம் பண்ணுகிற உதாரமான நேத்திரம், சுவாகதம் ஆன உதாரமான நேத்திரம் என்று 4 விதமாக. பெரிய கண்ணு, வள்ளலான கண்ணு, கேட்டதையெல்லாம் கொடுக்கிற கண்ணு. துக்காபாய பிரணயியாக ஒரு ஜனம் வந்த பொழுது ஆபிமுக்கியம் கொடுத்தாரே, எதை வைத்துக் கொண்டு கொடுத்தார் என்றால் அந்த துக்காபாயம் நடக்க போகிறது. எதனாலே? இந்த ஸ்வாகத உதார நேத்திரத்தினாலே. அவர் ஆபிமுக்கியம் கொடுத்த பிறகு கட்டாட்சிப்பார். அந்த கட்டாட்சம் நம்மேல் பட்டால் நமக்கு துக்கங்கள் நீங்கும். இப்பொழுது திருப்பாணாழ்வார் அனுபவத்தையும் இந்த ஸ்லோகத்த அனுபவத்தையும் 3 பதக்கோவைகளிலே பார்க்க போகிறோம். நீண்டவ பெரியவாய கண்கள் என்பதற்கு உதார நேத்திரம் என்று இங்கே பதம். என்னை பேதைமை செய்தனவே என்பதற்கு மம ஸ்வாந்தே காடம் விலகதி என்று இங்கே பதம். 3 என்று சொன்னமே, 3வது என்ன என்றால், போன ஸ்லைடிலே பார்த்தது கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி என்று. அது சுவாகதோதார நேத்திரத்திலே இருப்பதாகவும் வைத்துக் கொள்ளலாம். அல்லது காந்தம் என்பதற்கும் அது அர்த்தமாக வைத்துக் கொள்ளலாம். இது சிறிய வேடிக்கை. சம்ஸ்கிருத பதத்திலே விலகதி என்று ஒரு பதம், விகலதி என்று ஒரு பதம், இந்த காவையும் லாவையும் மாற்றி போட்டால் வருவது. ஆனால் என்னவா இருக்கிறது? விலகதிக்கு விகலதி என்பது எதிர்ப்பதமாக இருக்கிறது. விகலதி என்றால் நழுவுகிறது என்ற அர்த்தம். விலகதி என்றால் நழுவாமல் நன்றாக ஒட்டி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஒன்று லக்னமாக இருக்கிறது, இன்னொன்று கலனம் என்றால் வழுவுதல். அதே 4 எழுத்துகள் 2 மாற்றினதுனாலே அர்த்தம் விபரீதமாக ஆகிறது என்கிற வேடிக்கை. ஸ்வாந்தே காடம் விலகதி, காடம் விலகதி ஸ்வாந்தே என்பது இருக்கிறதே, இதுதான் யோகத்தினுடைய, அஷ்டாங்க யோகத்தினுடைய 7வது அங்கமான தியானம் என்பது. இன்றைய ஸ்லோகத்திலே அதை பற்றி ஆயிற்று. இப்பொழுது இதே பகவத் தியான சோபானத்தை அடி ஒற்றி திருக்குடந்தை தேசிகன் அருளி செய்த அபர்யாப்தாமிருத தியான சோபானம் என்கிற ஸ்தோத்திரம் திருக்குடந்தை சாரங்கபாணி 6ஆம் அமுதன் விஷயமானது. அதிலே திருமுக மண்டல வர்ணனத்தை சேவித்து இது எப்படி அடி ஒற்றி இருக்கிறது என்பதை பார்ப்போம். முக்தம் வக்ரம், இங்கே காந்தம் வக்ரம் என்றார் தேசிகன். முக்தம் வக்ரம், எங்க முக்தம் என்றாலும் அழகான என்றுதான் அர்த்தம். துகின கிரண ஸ்பர்தி லாவண்யகேகம், துகின கிரண ஸ்பர்தி. துகின கிரணன் என்று சந்திரனுக்கு பெயர். சந்திரனோடு போட்டி போடுவது பட்டர் சொல். லாவண்ய கேகம், அழகுக்கு இருப்பிடமானது. கல்யாம்போஜ பிரணயி நயனம், காலை வேளையில் மலர்ந்திருக்கிற தாமரையை விரும்புகிற நயனமாக இருக்கிறது. தாமரை போல கண், தாமரை கண். கர்ண சீமா திலங்கி, காதினுடைய விளிம்பை போய் தாண்டுவதாக இருக்கிறது. அதுதான் நீண்ட கண்கள். இங்கே ஸ்வாகத, சுஆகதமான கண்கள். அது தவிர கோஷ்டத்வந்த்வம்,
இரண்டு உதடுகள் இங்கே அதர ஒரு ஓஷ்டம் என்று இரண்டு பதங்களாலே சொன்னது. ஸ்திதமனுபமம் இணை இல்லாமல் இருக்கிறது. குந்தளம் ஷார்ங்கபாணே ஒரு அவயவத்தை அதிகப்படியாக சேர்த்திருக்கிறார். முன்னெற்றி மயிர் என்பது அதுவும் முகமண்டலத்திலே சேவையாகிறது. திருஷ்ட்வா திருஷ்ட்வா பஜதி நச்சமே லோச்சனம் திருப்திலேஷம். பார்த்து பார்த்து திருப்தியே அடையவில்லை என்னுடைய கண், இன்னும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கிறது. ஆறாவமுதனையே சேவித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவனுடைய திருமுக மண்டலத்திலே வக்திரம் என்கிற வாய், நேத்திரம் என்கிற கண், அதரம் என்கிற உதடு, முன்னெற்றி மயிர் குந்தளம் என்பது இந்த அழகுகளையே சேவிக்க தூண்டுகிறது என்று இந்த திருக்குடந்தை தேசிகனுடைய அனுபவம். இது இந்த பகவத் தியான சோபான ஸ்லோகத்தை அடியொற்றி வந்தது. இதற்கு மூலமாக பராசர பட்டருடைய அனுபவம் கஸ்தூரி திலகம் கஸ்தூரி கலிதா என்று ஆரம்பித்தது. பராசர பட்டர் எப்படி அனுபவித்தாரோ அதை பற்றியே தேசிகன் அனுபவித்தார். தேசிகன் எப்படி அனுபவித்தாரோ அதை ஒற்றியே திருக்குடந்தை தேசிகன் அனுபவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்று பேருடைய ஸ்லோகங்களையும் ஒப்பிட்டு முடிவிலே இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற அலங்காரங்கள், ஏற்கனவே உபமா என்கிற ஒரு அலங்காரத்தை பார்த்தோம். அனுப்பிராசம் என்பதை லேசாக கோடிட்டு பார்க்க போகிறோம். அதை பார்க்கும் பொழுது எல்லா ஸ்லோகங்களிலும் என்று இந்த ஸ்லோகத்தில் மட்டுமில்லை, அனுப்பிராசம் என்று நாம் அனுப்பிராசத்தில் எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. நாம் பார்க்க போகிற இந்த அனுப்பிராசம் இருக்கிறதே, 3 பாதங்களில் மோனை என்கிற அனுப்பிராசம், அது எல்லா ஸ்லோகத்திலேயுமே இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் எப்படி இருக்கிறது என்றால், இந்த வகை அனுப்பிராசம் என்ன என்றால், பாதத்தினுடைய முதல் எழுத்தானது பாதத்தினுடைய நடுவிலே இன்னொரு பதத்துக்கு முதல் எழுத்தாக வரும் என்பது. முதல் எழுத்து மறுபடியும் இரட்டிக்கும், 2 தடவை வரும். துக்காபாய பிரணயினி ஜனே, து என்பது முதல் எழுத்து. தூரதத்தாபிமுக்கியம் என்று மறுபடியும் வந்தது தூ என்று நீண்டதாக. அது அனுப்பிராசம், தமிழிலே மோனை. காந்தம் வத்திரம் கா என்பது முதல் எழுத்து. கனகத்தில காலங்கிருத்தம், கனகம் என்றும் காலங்கிருத்தம் என்றும் மறுபடியும் வந்தது, அது மோனை. அதே மாதிரி ஸ்வாந்தே காடம் ஸ்வா என்பது முதல் எழுத்து. ஸ்வாகதோதஹர நேத்திரம், அதே ஸ்வா என்பது மறுபடியும் வந்தது. இதுதான் ஒரு அனுப்பிராச வகை, தமிழிலே மோனை என்று சொல்லப்படுவது. அது இந்த ஸ்லோகத்திலே இருப்பது. இதே போல இதற்கு முன் ஸ்லோகங்களிலேயும் பின் ஸ்லோகங்களிலேயும் இருக்க போகிறது. அந்தர்ஜோதி என்று ஆரம்பித்தது அஞ்சனம் யோக திருஷ்டே என்று அதே ஆவரிகள். ஜீனாநாத என்று ஆரம்பிக்கிற பாதம் தெய்வதம் தெய்வதானாம் என்று தீக்கு தை என்பது நெருங்கின எழுத்து. திவ்யம் சக்ஷு என்று ஆரம்பித்த பாதம் திருஷ்யதே என்று வருகிறது, அதே ததா திதியிலே இன்னொரு எழுத்து. வேலாதீத என்று ஆரம்பித்த பாதம் வேதசாம் மூலி சேவியம், அதே வே வருகிறது. இந்த மாதிரி பார்த்து கொண்டே போகலாம். பார்த்து கொண்டே போனால் நமக்கு என்ன தெரிகிறது, மொத்தம் 48 பாதங்கள் இருக்கின்றன 12 ஸ்லோகத்திலே. அதிலே 30க்கு மேற்பட்ட பாதங்களிலே இதே வேடிக்கை நடைபெறுகிறது, அனுப்பிராசம் என்கிற வேடிக்கை என்று. அது இந்த ஸ்லோகத்திலேயும் இருப்பதை இப்பொழுது அனுபவித்தோம். இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற வேறு சில அலங்காரங்களையும் நாம அனுபவித்துக் கொள்ளலாம். சாபிப்ராய ஸ்மித விகசிதம் சாருபிம்பாதரோஷ்டம் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம் காந்தம் வக்திரம் கனகதிலகாலங்கிருதம் ரங்கபர்த்துஹு ஸ்வாந்தே காடம் விலகதி மம ஸ்வாகதோதஹர நேத்ரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.
இன்றைக்கு திருமங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் கலியன் என்ற அந்த ஆழ்வாருக்கு பெயர். தேசிகனுக்கு கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோன் என்று, அவரை பல விதங்களிலே பின்பற்றுகிறவர் என்று. இன்றைய ஸ்லோகத்திலும் கலியன் உரை எப்படி குடிகொண்டிருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கலாம், பார்ப்பது உச்சிதம். ஆனால் இப்பொழுது முடிந்துவிட்டது.